அன்புள்ள அனைவருக்கும் வணக்கம். வல்லரசு நாடான அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுடன் போர் தொடுக்கும் போது மிகப்பெரிய காரணம் ஒன்றை சொன்னது. அது என்னவென்றால், ஆப்கானிஸ்தானில் அணு ஆயுதம் அதிகமாக இருப்பதாக குற்றச்சாட்டு வைத்தது. ஆனால் உண்மையான காரணம் என்னவென்றால், அங்குள்ள எண்ணெய் கிணறுகளை கைப்பற்றுவதே என்று பல அரசியல் விமர்சகர்கள் வெளிப்படுத்தினார்கள். சரி, விடயத்துக்கு வருவோம். நமது பங்கு பணியாளர்கள் நம் ஆலயத்திற்கு அதிகமான மக்கள் வர வேண்டும், பல குழந்தைகள் ஆலயத்திற்கு வந்து ஆன்மீகத்தில் வளர வேண்டும் என்றும், முதியோர்களுக்கு திருப்பலிக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் பல முயற்சிகள் எடுத்து வருவதை இந்த நேரத்தில் பாராட்டாமல் இருக்க முடியாது. அதே நேரத்தில் பங்கு மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நடுத்தெரு மற்றும் மேற்கு தெரு மக்கள் காலங்காலமாக பயன்படுத்தி வந்த ஆலயத்தின் மேற்கு புற வாயிலானது எப்போதும் பூட்டப்பட்டிருக்கிறது. அதிர்ச்சி என்னவென்றால், ஆலயத்தின் மேற்கு புற வாயில் திறக்கப்படவே கூடாது என்ற எண்ணத்தில் கேட்டை ஒட்டி ஒரு குட்டி சுவரும் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதைவிட அதிர்ச்சி என்னவென்றால், ஆலயத்துக்கு மேற்கு புறம் ஒரு வழி இருப்பதை இன்னும் சில நாட்களில் மக்கள் மறந்து போகும் வண்ணம் வாயிலின் நட்ட நடுவில் ஒரு வேப்பமரம் நடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 50 ஆண்டுகளில் இப்படி ஒரு வழி இருந்ததை மறந்து போகும் மக்களுக்கு. பின்னே வரும் தலைமுறை அங்கு ஒரு மரம் இருப்பதாக மட்டுமே தெரிவார்கள். மக்கள் தொகை அதிகமாக வசிக்கும் நடுத்தெரு மற்றும் மேற்கு தெரு மக்கள் பயன்படுத்தும் ஆலய மேற்குப்புற வாயிலை அடைத்தது யார்? ஏன் அந்த வழி அடைக்கப்பட்டது? ஆலயத்தின் மேற்குப்புற வாயிலை பயன்படுத்தி ஆலயத்துக்கு வரும் மக்களுக்கு சிரமம் கொடுப்பது ஏன்? எனக்கான வழி அடைக்கப்பட்டது ஏன்? திருப்பலி நேரங்களில் கூட திறக்கப்படா வண்ணம் சுவர் எழுப்பி அடைக்கப்பட்டது ஏன்? சரியாக வாயில் நடுவில் மரம் வைக்க சொன்ன அறிவு ஜீவி யார்? ஏன்? ஒருவேளை ஆலயத்தின் பின்புறம் தவறுகள் நடக்கிறது என்றால் அந்த வழியை அடைப்பதுதான் சரியான முடிவா? திருப்பலி நேரங்களில் மற்ற வாயில்களை திறந்து வைப்பது போல் மேற்கு புற வாயிலை ஏன் திறந்து வைக்க விரும்புகிறது இல்லை? மேற்கு புற வாயில் திறந்திருந்தால் மேற்கு தெரு மற்றும் நடுத்தரு மக்களில் முதியவர்கள் எளிதாக ஆலயத்துக்கு வர முடியுமல்லவா? மேற்கு புற ஆலய வாயிலை மூடியதால் ஏற்பட்ட நன்மைகள் ஏதாவது உண்டா? தவறுகள் நடக்க ஏதுவாக இருக்கும் என்று உணர்ந்தால் ஏன் ஆலய காவலர்கள் பணிக்கக்கூடாது? ஆலய காவலர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் அளவுக்கு கூட நம் திருத்தலத்தில் வருமானம் குறைவா? இப்படி வைத்துக்கொள்வோம். ஆலயத்தின் தென்புற வாயில் மற்றும் வடபுற வாயிலை அடைத்துவிட்டு குட்டிச்சவர் எழுப்பிவிட்டு மேற்கு வாயில் வழியாகத்தான் எல்லா மக்களும் வர வேண்டும் என்று இருந்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? எனக்கும் அதே மனநிலைதான். ஏன் இந்த பாகுபாடு? இதை ஏன் உரிய நபர்களிடம் நேரடியாக பேசலாமே என்று யோசிக்கலாம். நேரடியாக பேசிய பல விடயங்கள் எதற்கும் இதுவரை விளக்கம் இல்லை என்பதை அனைவரும் அறிந்ததே. ஒருவேளை நேரடியாக கேட்டுவிட்டா நீ மட்டும்தான் பங்கு மக்களா என்று அறிவு மிகுந்த மக்கள் பேசுவார்கள். நீங்கள் வரவு செலவு கணக்கு கொடுக்காம போங்க, வரவு செலவு கணக்கு வாசிக்காமல் போங்க, நீங்கள் எதிர்கால சிக்கலை பற்றி யோசிக்காமல் போங்க, தனிப்பட்ட வழி நிலத்தை பொது நிலமாக மாற்றுங்க அல்லது மாற்றாமல் போங்க,
ஆலயத்தின் மேற்குப்புற வாயிலை திறங்கள் அல்லது திறக்காமல் போங்கள். ஆனால் இதெல்லாம் தவறு என்பதை மக்களுக்கு சுட்டி காண்பித்து விழிப்புணர்வு தருவது மண்ணின் குரலின் கடமை. விழிப்போம், விழிப்பாக்குவோம். மண்ணின் குரல்.